Hi, hello students, welcome back mathematics class. So next example sum 35 and 36 பார்க்கலாம். So first one evaluate 1005 whole cube. So 1005 whole cube னு சொல்றாங்க. So எப்படி பண்ணலாம் பாருங்க. First 1000 is equal to so 1005 எப்படி எடுக்கற அப்படினா 1000 plus 5 எடுத்துக்கலாம். 1005 கொடுத்திருக்காங்க. So 1000 plus 5 எடுத்துக்கலாம். So 1005 ஐ cube பண்றாங்க. 1005 cube பண்றோம் அப்படினா 1000 plus 5 cube பண்ணா போதும். Which is in the form of a plus b whole cube. A plus b whole cube. So a உடைய வேல்யூ என்ன அப்படினு பார்த்தோம்னா 1000. So a is equal to 1000. Here b is equal to 5. So a plus b whole cube. A plus b whole cube ங்கற ஃபார்முலா இருக்கு. So we are substituting the formula a plus b whole cube is equal to a cube plus 3 into a square b plus 3 into ab square plus b cube. So இந்த ஃபார்முலா படி இந்த क्वेश्चन அரேஞ்ச் பண்ணிக்கலாம். First a plus b. So a உடைய வேல்யூ 1000 plus b உடைய வேல்யூ 5. So a plus b whole cube is equal to a cube. So a என்னன்னா 1000 இருக்கு. So 1000 cube பண்றேன். 1000 cube plus 3 into a square. a னா 1000, so 1000 ஸ்கொயர் பண்ணலாம். 1000 ஸ்கொயர் into b உடைய வேல்யூ 5 plus 3 into ab square. 3 into a multiply பண்றோம். 3 into a into b square. b உடைய வேல்யூ 5, so 5 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். 5 ஸ்கொயர் plus b cube. So b cube என்ன b உடைய வேல்யூ 5 so 5 cube பண்ணிக்கலாம். 5 cube is equal to so 1000 cube பண்றேன். எவ்வளவு ஜீரோ இருக்கு? நம்பர் ஆஃப் ஜீரோ 30. so 30 நம்ம cube பண்றேன். so 3000 into so actually 1000 cube என்ன அர்த்தம்? 1000 into 1000 into 1000 அர்த்தம். ரைட்டா? so 1000 cube ல 1000 into 1000 into 1000 அர்த்தம். so எவ்வளவு ஜீரோ வருது பாருங்க? 3 plus 6 plus 9. so 9 ஜீரோ இருக்கு. so இங்க 1 போட்டு 9 ஜீரோ போட்டுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 ஜீரோ போட்டுக்கலாம். so இதான் இதோட வேல்யூ plus 3 into so 1000 square. so 1000 square னா 1000 into 1000. so எவ்வளவு ஜீரோ வருது? 6 ஜீரோ போட்டுக்கணும். so 60 into so first இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 யும் 5 first மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 5. 3 5s are 15. so 15 into so எவ்வளவு ஜீரோ வரும்? 6 ஜீரோ வரும். so 1 பக்கத்துல 6 ஜீரோ போடு. 2 3 4 5 6 ஜீரோ அப்ளை பண்ணிக்கிறேன். so 10 lakh ன்னு இல்லையா? so plus 3 into 1000 3000. so 3000 so 3 into 1000 3000 into 5 5s are 25. so வேல்யூ சர்ச் போட்டுக்கலாம். plus 5 cube இருக்கு. so 5 cube னா 5 into 5 into 5. 5 5s are 25. 25 5s are 125. so இங்க மல்டிப்ளை பண்ண போறோம் again. so 15 ஐயும் இந்த வேல்யூ 10 lakh மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3000 ஐயும் 25 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். so next இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க? 1 பக்கத்துல 1 2 3 4 5 6 7 8 9 0 இருக்கு. so அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 0. so டைரக்டா இந்த வேல்யூ அப்படியே இறங்கிட்டேன். plus 15 ஆல மல்டிப்ளை பண்றேன். so 15 ஆல மல்டிப்ளை பண்ணா 115 is 15. 115 is 15. so எவ்வளவு ஜீரோ இருக்கு? 1 2 3 4 5 6 0 இருக்கு. அப்ப 6 0 வை இங்க போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 0 க்கு அப்ளை போடுங்க. 3 0 இருக்கு. 6 0 இருக்கு. 1 2 3 4 5 6 0. so கமா அப்ளை பண்ணிக்கலாம். plus இந்த வேல்யூ அப்ளை பண்றேன். plus 3000 into 25. so 3000 into 25 325 is 75. so 75 plus எவ்வளவு ஜீரோ? 3 0 போடுறோம். 1 2 3 0 போடுங்க. plus last 125. so இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ண போறேன். so இந்த வேல்யூ தனியா எடுத்து எழுதிக்கலாம். so first 1 பக்கத்துல 90 first 90. so 1 2 3 4 5 6 7 8 9. so next பாருங்க 1 2 3 4 5 6 7 8 வேல்யூ இருக்கு. so டோட்டலா 9 plus இதோட சேர்த்து 10 நம்பர் இருக்கு. so இதுல எவ்வளவு டிஜிட் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 டிஜிட் இருக்கு. so இதுல 90 வரைக்கும் இருக்கு. 10 டிஜிட் இருக்கு. இது டோட்டலா 8 டிஜிட்டா? 1 2 3 4 5 6 7 8 டிஜிட் இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி ஆரம்பிச்சுக்கலாம். 1 5 1 2 3 4 5 6 0 1 2 3 4 5 6 0. so கரெக்ட்டா எழுதிருக்கோம். so next 75000. so 75000 லாஸ்ட் 3 0 போட்டுக்கலாம். so 75000. next 125. so the value add பண்ணிட்டோம்னா அதான் ஆன்சர். so add பண்ணலாம். so
So 5 2 1 here 5 7 0 and 5 1 that is 0 again 1 this is our answer. So 1005 whole cube is equal to, so answer is 10150755125. so the cube பண்ணா இதான் இதோட answer. So next evaluate 998 whole cube. So evaluate 998 whole cube. So என்ன எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்க 1000. So 998 எப்படி எழுதலாம்னா 1000 minus 2 ரைட் பண்ணலாம். So 998 cube பண்ண பாருங்க 998 whole cube is equal to 1000 minus 2 whole cube எழுதலாம். So என்ன ஃபார்முலா இருக்கு a minus b whole cube. So a minus b whole cube ஃபார்முலா ரைட் பண்ணலாம். a minus b whole cube is equal to a cube minus b cube minus 3 into ab into a minus b. So a cube minus b cube minus 3 into ab a minus b. This is a minus b whole cube கான formula. So இந்த formula எப்படி நம்ம எழுதலாம்? So 1000 minus 2 whole cube. 1000 minus 2 whole cube is equal to a cube na 1000. So 1000 whole cube minus b cube பண்ற so 2 whole cube. So ஏனா a உடைய வேல்யூ 1000 இங்க b அப்படிங்கிறது 2. So a minus b whole cube a cube minus b cube minus 3 into a உடைய வேல்யூ 1000 a into b into a minus b is equal to, so 1000 cube பண்ணிருக்கோம் ஆல்ரெடி 1000 cube பண்ணிருக்கோம் இல்லையா. So 1 பக்கத்துல 90 போட்டு சொல்லிருக்கேன். So 1 பக்கத்துல 1 2 3 4 5 6 7 8 90 இங்க அப்ளை பண்ணிக்கிறேன். So next minus 2 cube பண்ணா 8. So minus 8 minus, so again the value multiply பண்ணிக்கலாம். So first 3 into 1000 3000 into 2 6000. So 6000 into bracket 1000 2 subtract பண்ணிட்டா 998. So 3000 3 into 1000 3000 2 multiply பண்ணா 6000 1000 and 2 subtract பண்ணா 998. So again என்ன பண்ணலாம் 6000 998 multiply பண்ணிக்கலாம். So 998 6 ஆல multiply பண்ணிக்கலாம். again answer 30 add பண்ணிக்கலாம். So 6 8s are 48 remaining 4 6 9s are 54 4 add பண்ணா 58 remaining 5 6 9s are 54 54 க்கு ஒரு 5 add பண்றேன் 59. so 30 சேர்த்துக்கணும் இங்க 6000 இருக்கறனால so 30 சேர்த்துக்கிறேன் ஏனா 6000 ஆல மல்டிப்ளை பண்றோம் so 30 சேர்த்துக்கலாம். so இங்க 1 பக்கத்துல 90 1 2 3 4 5 6 7 8 9. so actually இதோட வேல்யூ என்ன crore-னா 70 இருக்கு இல்லையா. so crore-னா 70 இருக்கும். so 10 crore-னா 80 இருக்கும். எவ்வளவு இருக்கு 90 இருக்கு. so இதுனா 100 crores வச்சுக்கலாம். so 100 crores. so minus 8 minus 6000 into 998. so இதோட வேல்யூ நீங்க அப்ளை பண்ணிட்டோம் minus 8 இதோட மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் so எவ்வளவு வருது பாருங்க. so 59,88,000 and இதுதான் 59,88,000 இதோட மல்டிப்ளிகேஷன் ஆன்சர். so நீங்க எடுத்து எழுதிக்கலாம். so first the minus la first add பண்ணிடலாம். so the value first add எழுதிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 0. so the 90 டைரக்டா எழுதியாச்சு. minus இந்த ரெண்டு சேம் சைடு ஆட் பண்ணிக்கலாம். so 5 9 8 வந்துரும். so lastல 0 0 8 இருக்கு ஆட் பண்ணிக்கலாம். so இதான் இதோட அடிஷன். okay so next subtract பண்ணலாம். so இந்த வேல்யூல இருந்து இது subtract பண்ண போறோம். so put the value ரைட் பண்ணா 90 3 4 5 6 7 8 90 போட்டாச்சு. இந்த வேல்யூ subtract பண்றோம். so லாஸ்ட் இது எழுதிக்கலாம் 8 0 0 8 8 9 5. so கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க நான் லாஸ்ட் இருந்து எழுதிக்கலாம். so 59,88,008. so subtract பண்ண போறோம் minus. so இங்க 8 subtract பண்ண முடியாது பேரா வாங்குறோம். so இங்க லாஸ்ட்ல 1 ல தான் பேரா வாங்க முடியும். so வாங்குவேனா எனக்கு 10 ஆ மாறிடும். அது எல்லா வேல்யூவும் 9 ஆ சேஞ்ச் ஆகும். so another values எல்லாமே 9 ஆ மாறிடும். so 10 ல 8 subtract பண்ணிட்டா remaining 2. so 9 டைரக்ட்லி வந்துரும். again இங்க 9 க்கு வந்துரும். so 9 ல 8 subtract பண்ணிட்டா 1 9 ல 8 subtract பண்ணா 1 9 ல 9 subtract பண்ணிட்டா 0 9 ல 5 subtract பண்ணிட்டா 4 9 டைரக்ட்லி வந்துரும். again 9 டைரக்ட்லி வந்துரும். so answer is
994011192. So that is answer. So 1000. This 998 also 998 whole cube is equal to this answer. So இந்த வீடியோல a plus b whole cube a minus b whole cube எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். We will meet in the next class. Thanks friends.